சமீபத்தில் விஞ்ஞானிகள் வடக்கு கடல்ல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கடலோட ஆழத்துல ஒரு பழமையான காடு இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஐரோப்பாவோட இங்கிலாந்து, நார்வே மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு பகுதி தான் வடக்கு கடல் அப்படின்னு அழைக்கப்படுது. கடலுக்கு அடியில காடு அப்படிங்கிறது சாதாரண கண்டுபிடிப்பு இல்லை. நாம இன்னைக்கு பார்க்குற நவீன ஐரோப்பாவோட வரைபடம் உருவாகிறதுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க ஒரு செழிப்பான வாழ்க்கை முறை இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு பேரு டாகர்லேண்ட். இது பழங்காலத்துல பிரிட்டனை ஐரோப்பாவோட இணைச்ச முக்கியமான நிலப்பரப்பு அப்படியே கடலுக்குள்ள புதஞ்சு போச்சு. இன்னைக்கு லண்டன், பாரிஸ் நகரங்கள் எல்லாம் வெறும் சில ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு உள்ளவைதான். ஆனா இந்த காடு 16,000 ஆண்டுகள் பழமையானது. அதாவது மனித நாகரிகம் விவசாயத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காடுகள் செழித்து வளர்ந்திருந்ததா சொல்றாங்க. விஞ்ஞானிகள் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கடலுக்கு அடியில காடு அப்படியே இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு விஞ்ஞானிகள் பயன்படுத்திய தொழில்நுட்பம் தான் காரணம். அது ரொம்ப சுவாரஸ்யமானது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். செடா DNA தொழில்நுட்பம். கடலுக்கு அடியில இருக்க படிமங்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய மிகச்சிறிய DNA துகள்களை ஆராய்ச்சாங்க. புதைப்படிவங்கள் சிதைஞ்சு போனாலும் களிமண் துகள்களோட பிணைக்கப்பட்டிருக்கிற DNA ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அழியாம இருக்கும். இதுல ஓக், எல்ம் போன்ற மரங்களோட மரபணுக்கள் கிடைச்சிருக்கு. சோனார் ஒலி அலைகள் மூலமா கடலடி தரைய ஸ்கேன் செஞ்சப்போ அங்க இருந்த பழைய ஆறுகள் அப்புறம் பள்ளத்தாக்குகளோட வரைபடமும் கிடைச்சிச்சு. பல ஆண்டுகளாவே அந்த பகுதியில மீன் பிடிக்க போற மீனவர்களோட வலையில கற்கால கருவிகள், யானை தந்தங்கள் அப்புறம் மான்களோட எலும்புகள்லாம் தொடர்ந்து சிக்கி வந்துகிட்டு இருந்தது. இதுதான் ஆய்வோட தொடக்க புள்ளியா இருந்துச்சு. இது எவ்வளவு ஆழத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல இருந்து துடைத்து எறியப்பட்ட இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 80 to 140 அடி ஆழத்துல புதஞ்சு கிடக்கு. இவ்வளவு பெரிய பேரழிவு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, ஸ்டோரேகா ஸ்லைடு. இப்போ நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 8200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அதுதான் ஸ்டோரேகா ஸ்லைடு. இது நிலநடுக்கத்தால ஏற்படல. நார்வே நாட்டோட கடற்கரை பகுதியில கடலுக்கு அடியில இருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு திடீர்னு சரிஞ்சு அப்படியே ஆழ்கடலுக்குள்ள போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நிலப்பகுதி. இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி வெப்பமடைய தொடங்கியப்போ பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்துச்சு. இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனா டாகர்லேண்டோட அழிவுக்கு பின்னால ஒரு நிழல் உலக அரக்கன் ஒளிஞ்சிருக்கிறான். அந்த அரக்கனுக்கு பேரு மீத்தேன் ஹைட்ரேட்ஸ். கடல் தளத்துக்கு அடியில பல மைல் ஆழத்துல டன் கணக்கான மீத்தேன் வாயு பனிக்கட்டி வடிவில் உறைஞ்சு போயிருக்கு. இது வெடிக்கிறதுக்காக காத்திருக்கிற ஒரு எரிமலை மாதிரி. வெப்பநிலை கூடும்போது இந்த உறைந்த வாயு கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி மண்ணோட பிடிப்பை தளர்த்தும். நிலத்தை அப்படியே ஒரு வழுக்கிற தளமா மாத்தி இருக்கு அந்த நச்சுவாயு. பூமிக்கு அடியில நடந்த அந்த ரசாயன போர் தான் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பையே பெயர்த்து கடலுக்குள்ள இழுத்துக்குச்சு. இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சுனாமியை உருவாக்கி இருக்கு. 20 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் மணிக்கு 100கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல கரையை நோக்கி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த மனிதர்கள், காடுகள், விலங்குகள் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த ராட்சத அலைகள் ஒரு நொடி பொழுதுல அழிச்சதா சொல்றாங்க. இதுதான் டாகர்லேண்ட் அப்படின்ற அந்த நிலப்பரப்பை நிரந்தரமா கடலுக்குள்ள தள்ளிடுச்சு. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சுனாமியை இன்னைக்கு நாம எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆதாரங்கள் அந்த கடலுக்கடியில இயற்கையா புதஞ்சு கிடக்கு. முதல்ல இந்த சுனாமி படிமங்கள். ஸ்காட்லாந்து மற்றும் நார்வே கடற்கரைகள்ல மண்ணை தோண்டி பார்த்தப்ப கடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய மணல், சிப்பிகள் இதெல்லாம் நிலப்பகுதிக்குள்ள பல கிலோமீட்டர் தூரத்துல படிஞ்சிருக்கிறத கண்டாங்க. அடுத்ததா நார்வே கடற்பரப்புல பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தோட தழும்புகள் இன்னைக்கும் சோனார் கருவிகள்ல தெளிவா தெரியுது. வடக்கு கடலோட அடியில மூழ்கி இருக்கிற டாகர்லேண்ட் பகுதியில
சில வியக்கத்தக்க தொல்பொருள் ஆதாரங்கள் கிடைச்சிச்சு. அதை பார்த்தா உங்களுக்கு நிச்சயமா இப்படி ஒரு சுனாமி ஏற்பட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரும். மனித நாகரிகத்தோட சுவடுகள் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற கல்லால செய்யப்பட்ட கை கோடாரி, அப்புறம் ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி பலதரப்பட்ட வேலைகளுக்கு பயன்படக்கூடிய கருவிகள் இதெல்லாம் அங்க கிடைச்சிச்சு. விலங்குகளோட கொம்புகள், அப்புறம் எலும்புகள்ல செதுக்கப்பட்ட கூர்மையான ஈட்டி முனைகள், அம்புகள் இதெல்லாமும் கிடைச்சிச்சு. 1931ல் மீனவர் ஒருத்தரோட வலையில 11,700 ஆண்டுகள் பழமையான ஈட்டி முனை ஒன்று கிடைச்சிச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நிலப்பரப்பு எவ்வளவு பழமையானது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, 8000 ஆண்டுகள் பழமையான ஓக் மரத்தால் செய்யப்பட்ட படகுகள் கட்டும் தளம் இதெல்லாமும் கடலுக்கு அடியில் புதஞ்சு கிடக்கு. விலங்குகளோட எச்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த பகுதி ஆப்பிரிக்க சவன்னா புல்வெளிகளை போல இருந்ததற்கான சான்று கிடைச்சிருக்கு. ஊலி மாமத், கம்பளி காண்டாமிருகம், அப்புறம் சிங்கங்கள், காட்டெருமைகள் இதோட எலும்புகள், தந்தங்கள் எல்லாமே மீனவர்கள் வலையில சிக்கியிருக்கு. அப்புறம் 13,000 ஆண்டுகள் பழமையான ஒரு காட்டெருதோட எலும்புல நேர்த்தியா செய்யப்பட்ட ஜிக்ஸாக் வேலைப்பாடுகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எலும்புல செய்யப்பட்ட வேலைப்பாடுகள்லாம் கிடைச்சிச்சு. இதுதான் வடக்கு கடல்ல கண்டறியப்பட்ட மிக பழமையான கலைப்படைப்பா பார்க்கப்படுது. நம்ம கிட்டத்தட்ட மறந்து போன வரலாற்று மனிதர்கள் கூட இந்த டாகர்லேண்ட்ல தான் புதஞ்சு போயிருக்கிறாங்க. 2001ல் கண்டறியப்பட்ட சுமார் 50,000 ஆண்டுகள் பழமையான ஒரு நியாண்டர்தால் மனிதனோட மண்டையோட்டு பகுதி ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லை, இங்கிலாண்டோட ஹாப்பிஸ்பர்க் கடற்கரையில் 8,50,000 முதல் 9,50,000 ஆண்டுகள் பழமையான மனித கால் தடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இது வடக்கு ஐரோப்பாவில் கண்டறியப்பட்ட மிக பழமையான கால் தடம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கடலுக்குள்ள அப்படியே உள்வாங்கி இருக்கு. அதுல வாழ்ந்த மனிதர்கள்ல இருந்து விலங்குகள், ஒரு நாகரிகம் அப்படியே கடலுக்குள்ள போயிருக்கு. சரி, இந்த மாதிரி கடல் சரிவுகள் உலகத்தோட வேறு பகுதிகளில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நடந்திருக்கு. அகுல்ஹாஸ் சரிவு இது தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய கடலடி நிலச்சரிவு அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 20,000 கன கிலோமீட்டர் நிலப்பரப்பு, கிட்டத்தட்ட பாதி தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே சரிஞ்சு கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இது ஏற்படுத்தின மெகா சுனாமி அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய 2 கடல்களையுமே உலுக்கி இருக்கும். இது நடந்து 26 லட்சம் ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிராண்ட் பேங்க்ஸ். இது கனடாவில் 1929ஆம் ஆண்டு நடந்துச்சு. நிலநடுக்கத்தால் கடல் அடியில் ஏற்பட்ட மிகப்பெரிய சேற்று பிரவாகம். சேறு ஒரு ஆறு மாதிரி ஓடி இருக்கு. அது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பாஞ்சிருக்கு. இது அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் இருந்த 12 தகவல் தொடர்பு கேபிள்களை வரிசையா அறுத்து எரிஞ்சிடுச்சு. இதுல 28 பேர் உயிரிழந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சு நடந்தது பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினியால நடந்தது. 1998ல் ஒரு சின்ன நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் ஒரு நிலச்சரிவை தூண்டி விட்டுச்சு. அந்த சரிவு எதிர்பாராத விதமா 50 அடி உயர ராட்சத அலைகளை உருவாக்கி 2000க்கும் மேற்பட்டவங்களை பலி வாங்குச்சு. நிலநடுக்கத்தை விட நிலச்சரிவு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த கண்டுபிடிப்பு நமக்கு சொல்ற செய்தி ஒண்ணுதான்: பூமி எப்பவுமே நிலையானது இல்லை. காலநிலை மாற்றம், கடல் மட்ட உயர்வு இதெல்லாம் ஒரு நிலப்பரப்பையே வரலாற்றிலிருந்து துடைத்து எரியக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு கூட மனிதர்கள் என்ன செய்யறாங்க? என் நாடு, என் எல்லை அப்படின்னு அதிகார போட்டியில தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.